பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மத்தியான வேளையிலையும் நாம் ஜெபிக்கும்படியாக நாம் கூடி வந்திருக்கிறோம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒன்றாகும். ஆனால் இந்த காலகட்டத்திலே ஜெபம் மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது. ஏனென்றால் ஜெபிக்கிறதுக்கு ஆளே இல்லை. பாடுறதுக்கு ஆள் இருக்காங்க, பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு கூப்பிட்டா யாரும் வர்றதுக்கு ரொம்ப என்ன இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த நாளில் நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை தனியாக ஜெபிக்கும் போது என்னால் முடியாது, நான் கொஞ்சம் நேரம் தான் ஜெபிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் கூடி ஜெபிக்கும் போது பல காரியங்களுக்காக ஒவ்வொன்றாய் நாம் ஜெபிக்க போது டைம் போகிறதே தெரியாது. இந்த நாளிலும் கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். வேதத்திலும் ஜெபத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. நம்முடைய தேவனாய இயேசு கிறிஸ்துவும் கூட ஜெபிக்கிறதுல நமக்கு மாதிரியை காட்டினார். எல்லா அவருடைய 3 வருடம் ஊழியத்திலையும் கூட இவ்வளவு பெரிய வெற்றியை நாம் காண்றோன்னா ஒரு பின்னாடி என்ன இருந்துச்சு? அவருக்கு ஒரு ஜெப வாழ்க்கை. பகலெல்லாம் ஊழியம் செய்கிறார் என்றால் இரவெல்லாம் என்ன செய்கிறார்? தனிமையாக இருந்து ஜெபித்தார் பிதாவோடு. அவரோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் அவர் காணப்பட்டார். அந்த மாதிரியை நாம் கடைபிடிக்க வேண்டும். அவரை போல் நாம் ஜெபிக்காவிட்டாலும் ஆண்டவர் சொன்னார்ல, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றெல்லாம் சொன்னார்ல. அப்படி என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய பல வேலைகள் நமக்கு காணப்பட்டாலும் எப்போதும் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும்னு அப்படி சொல்லலை. நம்முடைய இருதயம் எப்போதும் நம்முடைய ஆத்மா கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருக்கு. அதுதான் ஜெபம். அந்த ஜெபத்தை குறித்து நம்முடைய வேதத்தில் நிறைய காரியங்கள் இருக்குது. ஒரு சில காரியங்களை நான் வேகமாக சொல்கிறேன். அந்தரங்கத்தில் செய்யக்கூடிய சில காரியங்களை குறித்து வேதம் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்தரங்கத்தில் என்னெல்லாம் செய்யணும்? அந்தரங்கமாக நம்ம ஜெபிக்க வேண்டும். யாருக்கு நம்ம ஜெபிக்கிறோன்னு தெரிய வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். நீங்கள் ஜெபிக்கிறீங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறது யாருக்கு முன்னாடி சொல்ல வேணும்னு கிடையாது. அந்தரங்கத்தில் போய் ஜெபிக்க வேண்டும். வெளியரங்கமான பதிலை நமக்கு ஆண்டவர் தருவார். அந்தரங்கத்தில் ஆண்டவரோடு போராடி ஜெபிக்க வேண்டும். அதே போல் ஜெபிக்கிறதுல ஒரு படி மேலே உபவாசிக்கிறது, அதுவும் அப்படி தான். அந்தரங்கத்தில் ஆண்டவரை நோக்கி அறை வீட்டை பூட்டி நாம் உபாசிக்கும் போது வெளியரங்கமான ஒரு ஆச்சரியம் நடக்கும். அதை எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அந்தரங்கத்தில் போராடி இருக்கிறது ஜெபத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு காரியம் அந்தரங்கத்தில் செய்ய வேண்டியது, மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிறது, மற்ற ஏழை ஜனங்களுக்கு தான தர்மம் செய்கிறது அந்தரங்கத்தில் செய்ய வேண்டியது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் ஜெபத்தை குறித்து சொல்லும்போது நாம் அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பல வேளைகளில் நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? வெளிப்படையா, ஐயோ அப்படி இப்படின்னு சொல்லி வெளிப்படையா நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஜெபத்திற்கு பதில் உண்டு, கட்டாயம் உண்டு. ஆனால் அந்தரங்கத்தில் நம்ம ஜெபிக்கிறது, இப்பொழுது நீங்கள் நாம் எல்லாரும் வெளிப்படையா ஜெபிக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருந்து ஜெபிக்கிறோம். எல்லாரும் நித்திரை பண்ணிட்டு இருப்பாங்க, ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஒரு ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். சேர்ந்து ஜெபிக்க, ஒரு மனமா ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும், மன்றாடி ஜெபிக்க வேண்டும். இப்படியெல்லாம் நிறைய ஜெபங்களை குறித்து வேதத்தில் இருக்கிறது. இப்பொழுது நாம் எல்லாரும் ஒரு மனதோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். பல காரியங்களுக்காக ஜெபிப்போம். சில காரியங்களுக்காக இந்த வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். அந்த காரியங்களை குறித்து ஒவ்வொன்றாய் நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலை தர
போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு அவரை ஆராதித்து ஜெபித்து இந்த ஜெப வேளையை நாம் முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜெபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜெபத்திலே தீர்த்திருந்து ஜெபத்தின் மேன்மை காணச் செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும் படிக்கு ரூபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெய, ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இப்பொழுது கூட நாம் எல்லாரும் ஊக்கத்தோடு கர்த்தரினுடைய முகத்தை பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே, ஒரு மனதோடு நாம் தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். தேசத்துல என்னென்னலாமோ நடக்கிறது. இந்த நாட்கள்ல கூட நாம் தேசத்துக்காக அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தேசம் அமைதலாய் இருந்தாதான் நம்முடைய ஜீவியம் அமைதலாய் இருக்கும். நம்முடைய வருங்கால சந்ததிகள் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாக தேசத்துக்காகவும் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காகவும் ஜெபியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காரியத்தை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். எல்லாரும் நாம் ஒரு மனதோடு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பா, எங்கள் தேசம் உம்முடையதப்பா. ஓ, உம்முடைய கரங்களை வருகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, இந்த தேசத்தை ஆளும்படியா வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஓ, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவ ஞானத்தை கொடுங்கப்பா. சாலோமோனுக்கு கொடுத்த ஞானத்தினால ஆண்டவரே உம்முடைய கிருபையினால நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, தேசத்தை நன்றாய் நடத்தும்படியாய் ஏழை ஜனங்களை ஆண்டவரே ஒட்டுக்காதபடி ஆண்டவரே தேசத்தின் மக்களுக்கு அனுகூலமான கிருபைகளை செய்து திட்டங்களை ஆண்டவரே சட்டங்களை ஏற்படுத்தி ஆண்டவரே அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படியாய் தெய்வீக கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ராஜா. உம்மால் உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆளுகையில உட்படுத்தி இருக்கிறீங்கப்பா. அந்த ஆளுகையில அவர்கள் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியங்களிலும் தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதபடி ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியான கிருபைகளை அவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசத்திலே ஆண்டவரே கொலை, கொள்ளை, விபசாரம், வேசி மார்க்கம் இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் தேசத்துக்கு விட்டு மாறட்டும் ஆண்டவரே. தேவனே இறங்குவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, தேசத்திலே தேவன் சமாதானத்தை கட்டளையிடுங்கப்பா. இதோ நான் உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னவரே, அந்த சமாதானத்தினால் எங்கள் தேசம் நிறையப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, சமாதானம் இல்லாமல் வாழ்கிற எங்கள் ஜனங்கள் சமாதானத்தோடு வாழும்படியான கிருபை அனுக்கிரகத்தை பாராட்டி அருளும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா.
அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. அப்பா இன்னும் ஆண்டவரே எங்கள் தேச ஜனங்கள், பக்தி உள்ள ஜனங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை அறியாதபடி என்னென்னமோ காரியங்களை செய்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. சிருஷ்டிகரை அறியாதபடி சிருஷ்டியை தொழுது கொண்டிருக்கிற ஜனங்களை சந்திப்பீராகப்பா. தேசத்திலே ஆண்டவரே ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஜனங்கள் ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ராஜா. வருங்காலத்திலே வருகிற ஆண்டவரே எங்கள் சமுதாயம் ஆண்டவரே, சந்ததிகள் ஆண்டவரே, அப்பா வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக ராஜா. இந்த நாட்கள்ல ஆண்டவரே பலவிதமான ஆண்டவரே அப்பா போதை பொருளுக்கும் ஆண்டவரே அப்பா மொபைலுக்கும் பலவிதமான சினிமா காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடக்கிற எங்கள் வாலிபர்களை நீ சந்திப்பீராக ராஜா, சந்திப்பீராக ராஜா. உங்களுடைய சரீரம் ஆத்துமாவும் ஆண்டவரே கெட்டு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே எதிர்காலம் கேள்விக்குறியோடு வாழ்கிற பிள்ளைகளை நீ சந்திப்பீராகப்பா. அவர்கள் எல்லாரும் உம்மை அறியட்டும் அப்பா. எப்படி ஆயின அந்த வஞ்சக வலையிலிருந்து எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே வெளியே வருவார்களாகப்பா. ஆண்டவரே குடி அடிமை போதை ஆண்டவரே இவைகளுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராகப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்திலே அமைதல் உண்டாகட்டும் அப்பா, சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. டாஸ்மார்க் கடைகள் எல்லாம் மூடப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எத்தனையோ குடும்பங்கள்ல ஆண்டவரே அப்பா ஆண்டவரே தற்கொலைகள், கொலைகள் ஆண்டவரே, சண்டைகள், சச்சரவுகள் அப்பா. இந்த குடி நிமித்தமாக குடும்பங்கள் ரெண்டாகி கொண்டிருக்கிறதப்பா. என் தேவன் இறங்குவீராகப்பா, எங்கள் தேசத்துக்கு இறங்குவீராகப்பா. ஆண்டவரே எங்கள் தேசத்தின் மக்கள் சமாதானமாய் வாழம்படியாய் ஆண்டவரே இந்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால அப்பா இறங்குவீராக ராஜா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவருக்குள்ள ஒரு மனம் ஒற்றுமை உண்டாகட்டும். குடும்பங்கள் குட்டி பரலோகங்களாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே தேசம் கர்த்தரை அறியட்டும் அப்பா. தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும் ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேசம் ஆண்டவரே அப்பா நீர் விரும்புகிற பரிசுத்தம் எங்கள் தேசத்திலே காணப்படட்டும் ராஜா. ஏழைகளை ஒடுக்குகிற எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. கொலை குற்றங்களை ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர 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 ராஜா. குற்றமில்லாத இரத்தங்கள் சிந்தப்படாதபடி காத்துக்கொள்வீராக ராஜா. தேசத்துல இருக்கிற சாபங்கள் பாவங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. தேசம் சுத்திகரிக்கப்படுவதாக அப்பா. தேசம் கர்த்தரை அறியட்டும். தேவன் பெரிய காரியங்களை தேசத்திலே செய்வீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு என்று சொல்லுகிற சத்தம் எங்கள் தேசத்திலே சீக்கிரமா எழும்பட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் நெஞ்சை விட்டு வாகானதாக்கோ மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவிதத்திற்கு இதுவே சட்டம். ஹல்லேலூயா. அடுத்ததாக 1-2 ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் செய்கிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார்.
நம்ம எல்லாரும் ஊக்கத்தோடு செபிக்கிற பொழுது அதற்கு பதில் உண்டு. இப்போதும் ஆமென். கல்வித்துறைக்காக முதலாவது தலைமுறைகளை வளர்த்து ஆளாக்குகிற நல்ல கல்வி ஸ்தாபனங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அங்கே படிக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய ஒழுக்கம் இவைகளை குறித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் நேராக ஆமென் கரங்களை உயர்த்தி, தகப்பனே அப்பா இந்த கல்வி ஸ்தாபனங்களை ஆசீர்வதியும், கல்வி முறைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஊக்கத்தோடு ஜெபிக்கலாமா? ஹalleluya ஹalleluya ஹalleluya. பரலோக பிதாவே, கல்வி ஸ்தாபனங்களே கல்வி முறைகளை உம்முடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. கல்வி ஒரு மனிதனை ஆண்டவரே ஓ மிருகத்தினின்று வேறுபடுத்தி ஆண்டவரே பகுத்தறிவை வளர்த்து ஒரு நல்ல ஒரு அப்பா ஸ்தோத்திர கர்த்தர் சிருஷ்டித்த சிருஷ்டியாய் மனு குலத்தை ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ நேசித்து நீர் ஆண்டவரே இந்த கல்வி ஸ்தாபனங்களை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஓ மாணவர்கள் மத்தியில் இருக்கிற ஒழுக்க கேடுகள் மாறுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவையில்லாத சிந்தைகள் மாறட்டும் ஆண்டவரே. அழுக்கான சிந்தைகள் மாறட்டும் ஆண்டவரே. ஓ ஹalleluya. பிள்ளைகளை தீட்டுப்படுத்துகிற எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத வயதுடைய பிள்ளைகள் அப்பா தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. கற்றுக் கொடுக்கிறவைகளை ஃபாலோ பண்ண முடியாம தவிக்கிறாங்க ஆண்டவரே. நல்லது கெட்டதை அறிய முடியாதபடி குழம்பி கிடக்கிற சூழ்நிலைகளை எங்கும் பார்க்கிறோம்ப்பா. தேவனே ஒரு விசை இறங்குவீராக அப்பா. அந்த வாலிப உள்ளங்களுக்குள்ள பிஞ்சு உள்ளங்களுக்குள்ள சிறு பிள்ளைகளுக்குள்ள இயேசுவே உம்முடைய ஞானத்தை வைப்பீராக. உம்முடைய தெய்வீக ஞானம் பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. நல்லது கெட்டதை சரியாய் பகுத்தறிகிற பகுத்தறிவின் ஆவியை வைப்பீராக ராஜா. தகப்பனே மகா கேடான உலகத்துல கடைசி நாளுக்குள்ளாக இந்த ஜெனரேஷன் வைக்கப்பட்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே பா நன்மையானதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது அதை ஏற்றெடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை திறந்த இருதயத்தை பிள்ளைகளுக்கு வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே ஓ வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே தடம் புரண்டு போக பண்ணுகிற போதைகள் போதை வஸ்துக்கள் எங்க உலாவிக் கொண்டிருக்கிறதையா இவைகளை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை ஆக்குங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற மனிதர்களை கர்த்தர் சந்திப்பீராக, உணர்வை கொடுப்பீராக. வருகிற ஜெனரேஷனை கொலை செய்கிறோம் என்கிற உணர்வை கொடுப்பீராக. அவர்கள் வாழ்க்கை பழக்கி சின்ன பின்னம் ஆக்குகிறோம், இது மகா பெரிய பாவம் என்பதை உணர்த்தி கொடுப்பீராக. அவர்களை இந்த பாவ செயல்களிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஓ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ்ல படிக்கிற பிள்ளைங்க இவ்வளவோ பேர் மாட்டி தவித்து கொண்டிருக்காங்க. வெளியே வர முடியாம தவித்து கொண்டிருக்காங்கப்பா. வெளியே சொல்ல முடியாம கலங்கிக்கிட்டு இருக்காங்கப்பா. அதன் நிமித்தம் பெற்றோர் கண்ணீர் வழித்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அவர்களுக்கெல்லாம் விடுதலை முடத்திலிருந்து வரட்டும்ப்பா. வெளியேற முடியாமல் தவிக்கிற பிள்ளைகளுடைய இந்த பாவ பிச்சிலிருந்து இவர்களை விடுதலை ஆக்குங்க. இந்த பாவ கட்டிலிருந்து கட்டுகளை அறுத்து விடுதலை ஆக்கும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. உளையான சேற்றினை தூக்கி எடுத்து கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்துங்கப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீடியாஸ்ல அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. சிறு குழந்தைகள் முதல் பெரிய பிள்ளைகள் வரையிலும் சிக்கி தவிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எஜுகேஷனுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸை விட சோஷியல் மீடியாவுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் பெருகி கொண்டே இருக்குதுப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றோருக்கு நிமித்தம் எதிர்த்து நிற்கிற பிள்ளைகள் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறாங்கப்பா. அப்பா பலவிதமான கேம்களுக்குள்ள அப்பா தேவையற்ற சைட்டுக்குள்ள போய் பல விதமான பாவங்களை சிக்கி கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஓ ஏராளம் இருக்கிறாங்கப்பா. என் தேவன் விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. எதுல இன்ட்ரெஸ்ட் காட்டணுமோ அதுல இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு இல்லப்பா. பெற்றோருக்கு கீழ்ப்படிக்கிற மனப்பக்குவம் இல்லப்பா. ஓ படிக்க வாஞ்ச இல்லப்பா. தெரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உலகத்தில் ஏராளம் இருந்தாலும் அவைகளை அறிய மனதில்லை ஆண்டவரே. அப்பா தேவையற்ற காரியங்களை அறிந்து கொண்டு அவைகளை
வேலைகளை தொடருகிற பிள்ளைகள் ஏராளமாய் பெருகி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திர. பிள்ளைகளுடைய மனக்கண்களை திறப்பீராக, மனக்கண்களை திறப்பீராக. இதன் மூலம் கண்கள் பாதிக்கப்படும், சரீரம் பாதிக்கப்படும், தூக்கம் பாதிக்கப்படும், கல்வி பாதிக்கப்படும், எதிர்காலம் பாதிக்கப்படும் என்கிற உணர்வு பிள்ளைகளுக்கு கொடுங்க ஆண்டவரே. பிள்ளைகளோடு பேசுங்க ஆண்டவரே. விடுதலை ஆக்குங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை உண்டப்பா. ஓ, மனிதரால் கூடாததின் தேவனால் கூடும். பெற்றாரால முடியலப்பா அப்பா, அப்பா டீச்சர்ஸால முடியலப்பா. நீங்க விடுதலை ஆக்குங்கப்பா. அப்பா, படிச்சுக்கு தவிக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. அதே போல ஆண்டவரே, அநேக பெற்றோர் சீரியலுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்கப்பா. பிள்ளைகள் அதன் மூலம் பாழாக்கப்படுறாங்க ஆண்டவரே. ஓ, வீடுகளில் எப்போது பார்த்தாலும் ஆண்டவரே சீரியல்களோ சினிமாக்களுமா இருக்கும் பொழுது பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரமையா ஓ வழி தெரியாமல் வழி தப்பி போகிறாங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்க விடுதலை ஆக்குங்க. அப்படிப்பட்ட பெற்றோருக்கு உணர்வை கொடுங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு முன்மாதிரி அவர்களை நிறுத்துங்க என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசு கிறிஸ்துவின் நாமத்துல இப்படி கட்டப்பட்டிருக்கிற குடும்பங்கள் கட்டவிழ்க்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் விடுதலை ஆக செபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள சமாதானம் சந்தோஷமும் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஓ ஹல்லேலூயா. ஒரு பெரிய விடுதலை இந்த காரியத்துல உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம். ஒரு பெரிய சந்தோஷம் ஓ இந்த காரியத்துல பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, மே மந்த்ல ஆண்டவரே பிள்ளைகளுக்கு அப்பா 12th எழுதின பிள்ளைங்களுக்கு 10th எழுதின பிள்ளைங்களுக்கு ரிசல்ட் வரும்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம். மற்ற பிள்ளைங்களுக்கும் ஆண்டவரே ப்ரமோஷன் அப்பா ரிசல்ட் உண்டு ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளுடைய வீடுகளிலும் அப்பா ஆனந்த சந்தோஷம் உண்டாகட்டும், அக்களிப்பு உண்டாகட்டும், பாளையத்துல ஜெய கம்பீரம் உண்டாகட்டும். நல்ல மார்க்குகளோட நல்ல ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ விதை அப்பா விளைவை அறுத்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக செபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. 12th முடித்த பிள்ளைகள் ஆண்டவரே உயர் கல்விகளுக்காக போவதற்கு ஏற்ற வழிகளை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. எங்கே படிக்கணும், எப்பொழுது எங்கே சேரணும் என்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வெளிப்படுத்தி கொடுத்து தேவைகளை சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அப்பா ஸ்தோத்திரம். பண கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுடைய ஓ தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. மன கஷ்டங்களோடு காணப்படுகிற குடும்பங்களுக்குள்ள நான் என்ன செய்வேன், அடுத்து என்ன லெவலுக்கு என் பிள்ளையை கொண்டு போவேன் என்று கலங்கி நிற்கிறவர்களுக்கு வானத்தின் பலகணிகளை திறங்கப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஏற்ற இடத்துல நல்ல சீட்களை ஆயத்தப்படுத்துங்க என்று செபிக்கிறோம். அதே போல ஆண்டவரே காலேஜ் முடிக்கிற பிள்ளைகள் அவர்களுடைய எதிர்காலங்கள் அவர்களுடைய ஜாப் எல்லா காரியங்களிலும் கர்த்தரே நீர் முன்னிற்கும்படியாய் செபிக்கிறோம். வழிகளை திறந்து கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய திருநாமம் மாத்திரம் வாலிப பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் மத்தியில் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா குறிப்பாய் ஆண்டவரே நாட்களை எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள் என்கிற செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம். அப்பா சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே. பாதுகாக்கப்படட்டும் ஐயா. பிள்ளைகள் பாதுகாக்கப்படட்டும் ஆண்டவரே. அவருடைய எதிர்காலங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்ப்பா. ஓ ஒரு பிள்ளைகள் மேல் கை போட முடியாதபடி கர்த்தருடைய இரத்தத்தை பூசி பிள்ளைகளை பாதுகாப்பீராக, மறைப்பீராக, சிலுவை நிழல்ல மறைப்பீராக. இப்படிப்பட்ட தீமையான காரியங்களை செய்கிற பொல்லாதவர்கள் கைக்கு விலைக்கு தப்புவிப்பீராக, அவர்களை சந்திப்பீராக ஆண்டவரே. அவர்களோடு பேசுவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் பெண் பிள்ளைகளுக்கு விசேஷமாய் பாதுகாப்பை கொடுங்க என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். தேசம் எங்கும் உம்முடைய மகிமை உலாவட்டும் ஐயா. தேசத்தில் இருக்கிற அப்பா சிறு பிள்ளைகள் தேசத்தின் எதிர்கால ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இவர்கள் நேர்த்தியாய் வளர்த்தப்படட்டும் ஆண்டவரே. நல்ல ஒழுக்கத்தில் பிள்ளைகள் வளரட்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். நல்லது கெட்டதை அறிந்து வளரட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் வளரட்டும் ஆண்டவரே. தெய்வ பயமுள்ளவர்களாய் இருக்கட்டும். பாவத்தை குறித்த உணர்வு பிள்ளைகள் மத்தியில் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஓ இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய் எழும்பி வருவார்களாக என்று ஜெபிக்கிறோம். ஜபத்தில் இருக்கிற குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் அத்தனை பேர் நம்முடைய கரத்தில் தருகிறோம்ப்பா. இவர்கள் மிகுந்த ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாய், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய், இஸ்ரவேலுக்கு அடையாளங்களும் அற்புதங்களுமாய் இவர்களை வைப்பீராக.
கர்த்தர் மகிமையானதை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளுங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பாரப்படுத்தி ஜெபிக்க வைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்படியே ஸ்தோத்திரம். பலவிதமான வியாதிகள் உங்கள அநேகர் எங்களுக்கு விண்ணப்பங்களை எழுதியிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, பலவீனப்பட்டிருக்கிற சின்ன பிள்ளைகளுக்காக, விசேஷமா இந்த ஆட்டிசத்தினால அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் ஜீவாதிபதி, ஜீவ சுவாசத்தை ஊதுகிறவர். அவருக்கு மிஞ்சின ஞானம் இல்லை, அவர் தான் ஞானத்தை கொடுக்கிறவர். அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருக்கு எதுவும் சாத்தியம். ஆண்டவர் இப்படிப்பட்ட இந்த ஆட்டிசத்தோடு இருக்கிற பிள்ளைகள் நிமித்தம் தாய் தகப்பன்கள் வடிக்கிற கண்ணீர் அநேகம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நம்ம எப்பமா யாராவது ஒருத்தர் தான் முன்னாடி உள்ள நாட்கள்ல பார்த்துட்டு இருந்தோம், இன்னைக்கு அநேகத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள் பிறக்கிற பிள்ளைகள் எல்லா ரத்தத்துக்குள்ளால தந்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஒரு குறைவில்லாத குழந்தைகள் பிறக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி அப்பா, இந்த வியாதியோ இந்த பலவீனத்தோட இந்த குறைபாடுகளோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொடும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அந்த சிந்தையை கர்த்தர் ஆள்கொள்ளும்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம். எது அதுல குறைபாடோ அது நிறைவாக்க உங்க கரத்தினால முடியும். நீங்க வனைந்தது அந்த கரம் தான், அந்த குழந்தைய வனைந்த கரம் அந்த பிள்ளைகளை தொடும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. அந்த தாய் தகப்பன்களுடைய கண்ணீர்கள் மாறும்படியாய் ஆண்டவரே வாய் திறந்து பேசட்டும். ஆண்டவரே, அமைதலான ஆவி அந்த பிள்ளைகளுக்குள்ள வரட்டும், உட்காரட்டும், ஞானம் அடையட்டும். அன்னைக்கு ஏசப்பா ஒரு வாலிபனை தொட்டு தூக்குன பொழுது அவன் உட்கார்ந்து வஸ்திரம் தரித்தானே, அப்படி உள்ள அற்புதங்கள் இப்படிப்பட்ட குழந்தைகளை வைத்து போராடுகிற வீடுகளுக்குள்ளால நடக்கட்டும். ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிற நாங்க கதறுகிறோம் அப்பா. எத்தனை பேருடைய கண்ணீர் ஆண்டவரே இந்த நாட்கள்ல. ஆண்டவரே, நீர் கண்ணீரை தொடக்கிற கத்தர் அல்லவா. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்படி ஸ்தோத்திரம். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் சின்ன வயசுலேயே அப்பா அந்த அழுத்தத்துக்குள்ளால போறாங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த இருளை அப்புறப்படுத்துங்க, மனசை அடைக்கிற கந்தகாரத்தை அப்புறப்படுத்துங்க. பிள்ளைகள் வாய் திறந்து தங்களை திறந்து ஆண்டவர்கிட்ட ஊற்றட்டும், ஆண்டவர்கிட்ட பேசட்டும். அந்த பிள்ளைகளை அழுத்தத்துக்குள்ள கொண்டு போகிற அந்தகார கிரியைகள் வேண்டாம், வேண்டாம். பிள்ளைகளுடைய ஜீவனை குறிவைக்கிற அந்தகார கட்டப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பொறுப்படுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பிள்ளை வாலிப பிள்ளைகளுக்குள்ளால ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கிற இப்படிப்பட்ட பலவீனங்கள் மாறட்டும். இன்னும் ஏசப்பா அநேக பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாரம்பரியமான சில வியாதிகள் பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குழந்தைங்க என்னத்தை அறிந்தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் மேல அந்த பாரம்பரிய சாப கிரியைகள் முறிக்கப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். திரு ரத்தம் தெளித்து ஜெபிக்கிறோம். அப்படி ஸ்தோத்திரப்பா. ஒரு மிஸ்ஸை கூட எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் பாரப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். தெரிந்தெடுக்கப்பட்ட ஆண்டவருக்காக நிக்கிற குடும்பங்களை ஆண்டவர் ஏற்கனவே சாபத்தை முள்முடியாய் தலையில ஏற்று கல்வாரி சிலுவையில கலாத்தியர் 3:13 சொல்லுது, சிலுவையில தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்பதற்கு இணங்க கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக சாபமாயிட்டாரு. பிரித்தெடுக்கப்பட்ட இரத்தத்தினால கழுவப்பட்ட காலையில கேட்டோமே, அந்த நீதிமான் என்கிற டைட்டில கொடுத்திருக்கிற ஒரு குடும்பத்து மேலையும் சாபம் பலன் கொள்ளக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் கல்வாரி சிலுவையில பரிகரிக்கப்பட்டுட்டது சாபம். இயேசுவின் நாமத்தினால் இந்த மத்தியான வேளையில அறிக்கை பண்ணுங்க. எங்க தாய்க்கு இருந்தது, தகப்பன் நடந்தது, என் குடும்பத்துல முன்னாடி இருந்தது, அப்படி ஒரு வீடுகளுக்குள்ள நடக்க கூடாது. நம்ம பிரித்தெடுக்கப்பட்டுட்டோம், வேற பிரபஞ்சத்துல வந்துட்டோம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள்ள வந்துட்டோம். சாபம் மேற்கொள்ள முடியாது என்று அறிக்கை பண்ணி சாப கூறுகளை உடைத்து ஜெபிக்கிறோம். இந்த மத்தியான வேளையில சாப கூறுகள் உடையட்டும், சாப கண்ணிகள் தெரிக்கட்டும், சந்ததிகளை தொடாதபடி சாப கண்ணிகள் தெரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த பாரம்பரிய கட்டை உடைச்சு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட குடும்பங்களுக்குள்ளால ரத்தம் வேற, இது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இது இயேசுவின் சரீரம், நீ பலன் கொள்ள முடியாது, நீ தொட முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா கரத்துல தர அப்படி ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, எங்களுக்கு ஜெபிக்கணும்னா இன்னும் நமக்கு நிறைய ஜெபிக்கலாம். இன்னைக்கு நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஜெப ஆவி இந்த ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளால ஒருவேளை நேரம் கடந்து பாக்குறீங்களா, உங்க வீடுகளுக்குள்ளால இந்த ஜெப ஆவி ஊற்றப்படுவதாக, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக.
தேவ சமூகத்தை விட்டு பிரியாமல் இருந்து என்ன வேலை செய்தாலும் தேவனை நோக்கி மன்றாடுகிற அந்த மன்றாட்டத்தின் ஆவி ஊற்றப்படுவதாக, ஆத்துமாக்களை குறித்த பாரம் ஊற்றப்படுவதாக. அப்பா கரத்துல தாரோம். அப்படி ஸ்தோத்திரப்பா. இவ்வளவு நேரம் எங்களுக்கு இந்த சிலாக்கியத்தை எங்களை பயன்பட வைத்த உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்தை காண கிருபை தந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை தந்த இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை மனமாற ஆசீர்வதிக்கிறோம். அந்த ஊழியக்காரர் ராத்திரி பகல் என்று தெரியாதபடி ஆண்டவர் தேவராஜ்யத்துக்காக ஓடுகிற மகனை கத்தர் இன்னும் பலப்படுத்தணும். சகாயம் கத்தரிடத்திலிருந்து கடந்து வரணும். கத்தர் வலது கையை பிடிக்கணும். இயேசுவின் நாமத்தில் தந்து ஜெபிக்கிறோம். மகனுடைய குடும்பத்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனைவி பிள்ளைகளை கத்தர் பொறுப்பெடுக்க, முழு குடும்பத்தை வேலி அடைக்க, இந்த ஹெவன் டிவி ஊழியத்தோடு சேர்ந்து ஊழியம் செய்கிற எல்லா பிள்ளைகளை கத்தர் ஆசீர்வதிக்க, அவங்க குறைவெல்லாம் நிறைவாக்கப்பட ஆண்டவர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஜெபிக்கிற எங்களுக்கும் ஆண்டவரே ஜெபித்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் இந்த புதிய மாதம், அந்த அற்புதத்தின் மாதம், காலையிலே கேட்டோம் எதுவோ நடக்கிறது இல்ல, உள்ள மாற்றம். அது வெளியே குமாரனுடைய சாயல் தெரிகிற மாதமாய், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற மாதமாய், அநேகர் மத்தியில கனி கொடுக்கிற மாதமாய், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சி பெரிதா இருக்கிற மாதமாய் ஆண்டவரே எங்க நீதியின் அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே எங்க நீதியின் விளைச்சல் வர்த்திக்க பண்ணுகிற மாதமாய் கர்த்தர் கரத்துல தந்து சகல துதி, சகல கனம், சகல மகிமை ஒருவருக்கே செலுத்தி, நாங்கள் ஒன்றுமே இல்லை ஐயா, நீர் ஒருவரே மகிமைப்படுவீராக. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்தி மீட்பு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கடைசியா ஒருக்க பாடி நம்ம முடிக்க போறோம். ஜெபமே ஜெயம். ஸ்தோத்திரப்பா ஸ்தோத்திரம். ஜெபம் ஜெய ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். எல்லாரும் சேர்ந்து விடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சளைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். Praise the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன், துவக்கம் புதிதானது, நாவினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இருந்த